கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் மெழுகு பூசப்பட்ட ஆப்பிள்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டையில் நிறத்திற்காக ரசாயன ஊசி செலுத்தப்பட்ட தர்பூசணி பழங்கள் விற்கும் செய்தி வெளியான நிலையில் தற்போது பெரும்பாலான கடைகளில் மெழுகு பூசப்பட்ட ஆப்பிள்கள் விற்பனை செய்யப்படுவது தெரியவந்துள்ளது. ஆப்பிள்கள் 6 மாத காலம் வரை கெடாமல் பளபளப்பாக காட்சியளிக்க மெழுகு பூசப்படுகிறது. இந்த ஆப்பிள்களை உட்கொள்வதன் மூலம் கேன்சர், செரிமான பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது. மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் இருக்கும் ஸ்டாலின் அரசு சுகாதாரமான உணவுப் பொருட்கள் மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முத்துப்பேட்டை கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடல் வளம், மீன் வளத்திற்கு முற்றாக கேடு விளைவிக்கும் வகையில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு மற்றும் பெட்ரோலிய எண்ணெய் கிணறுகள் அமைக்க தனியார் நிறுவனங்களுக்கு மைனாரிட்டி பாஜக அரசு அனுமதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மைனாரிட்டி பாஜக அரசின் இந்த முடிவை எதிர்த்து மீனவர்களை ஒன்று திரட்டி பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். வனத்துறை நீங்க தீவுகளை பாதுகாக்க போறோம்ல, எங்க ஆளுங்களை எத்தனை கேஸ் போட்டீங்க? அட்டையை பிடிச்சிட்டான், அவளையும் அப்படித்தான் சொல்லி இப்ப உங்க கண்ணுக்கு முன்னாடியே எல்லாம் அழியுது. அப்படின்னு இதுக்கு என்ன செய்யறது? எங்களை கேஸ் போட்ட நீங்கள் இது போன்ற தவறுகளை சேர்ந்த ஒன்றிய பிரதமர் மோடியை கைது செய்வீர்களா? உண்மையா சொல்ல போனா இது மிகப்பெரிய கொலை குற்றத்தை சமானம். மீனையும் மீன் வளத்தையும் அழித்து விட்டு அதை நம்பி வாழக்கூடிய மீனவர்களையும் சாகப்படக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? எனவே இந்த திட்டம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடாது. மதுரையில் சாலை ஓரம் வீசப்பட்ட பச்சிளம் பெண் சிசு உடல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகபூப்பாளையம் அன்சாரி நகரில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலை ஓரம் பிறந்து சில நாட்களேயான பச்சிளம் குழந்தை உடல் இறந்த நிலையில் கிடந்துள்ளது. பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிறந்து ஒரு சில நாட்களேயான பச்சிளம் பெண் குழந்தையின் உடல் சாலை ஓரம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.